சாப்பிட்றதுக்கு முன்னாடி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோலேயே இந்த டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றின கிளிப்ஸையும் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ முடியல, இப்போ பார்க்கலாம். யாருமே வீட்டில் இல்லை, சரி இட்லி பண்ணி வைக்கலான்னு நினச்சா இது என்னன்னே தெரியல. நான் இட்லி வச்சதுக்கப்புறம் ஒரே தண்ணியா வந்தது, பார்த்தா உள்ள இப்படி இருக்கு. இப்ப இதை நான் திரும்ப கலக்கவா? கலந்ததுன்னா ஆவே இல்லை. நான் இதை வச்சு இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. நாசமா போனவளே, சொல்லுங்க டாடி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சகோதரி. இட்லிலேயே தயிர் சாதம் பண்ணியிருக்காங்க. வா, பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஐயோ, when you don't use your brain, French fries பண்றாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நசீர் வெட்ரா. அது நீங்க நினைக்கிற மாதிரி கட்டையோ இல்ல ரப்பரோ கிடையாது, தயிர் சாதம். லவ் மேரேஜ் சைடு எஃபெக்ட்ஸ். அவ்வளோதான். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஒரு பக்கம், த குவீன் ஒரு பக்கம், அப்ப கிங் பி லைக். என்னையா இது வெடியுது? ராக்கெட் போண்டாவா? ஓகே, அடுத்து சில ஆச்சரியமான மற்றும் அதிசயமான ஃபுட் அண்ட் குக்கிங் வீடியோஸ் கொஞ்சம் பார்க்கலாம். சில்லற சப்பாத்தியா? பான் மசாலா ஆம்லேட்டா? இந்த வரக்கணுங்கிற தொல்லை தாங்க முடியலப்பா. எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. வழக்கமாக பான் மசாலாவை போட்டு கீழே தான் துப்புவானுங்க. இவனுங்க என்ன வயிற்றுக்குள்ளே அனுப்ப பார்க்குறானுங்க? ஒருவேளை நல்லா குழன்னு மின்னுட்டு இதையும் கீழே துப்பிடுவானுங்களோ? விமல் ஐஸ்கிரீமா? டேய் டேய் டேய், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. விமல்னு போட்டு ஹார்ட் வேற. அஜய் தேவ்கன் ஃபேவரட் ஐஸ்கிரீம் விமல் நாக்கில் கேசரி. குப்பையில போட்டா பூனை தின்னு செத்துரும். டே, குழி தோண்டி புதைங்கடா. யாரா இவன்? இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற நண்பருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியல. அவர் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆல்ரெடி இதே மாதிரி தான் மோய மோய இட்லின்னு ஒன்று பண்ணானுங்க. ஆமா என்ன இது நீங்களும் அதே மாதிரி இது மசால் தோசை ஐஸ்கிரீம், அடுத்து பூரி மசாலா ஐஸ்கிரீம், சப்பாத்தி சென்னை ஐஸ்கிரீம், ஏன் பரோட்டா சால்னா ஐஸ்கிரீம் கூட வரும். ரெடியாக இருங்க போக்கல. அதான் இந்த மாதிரி கண்ட கருமத்தை பண்ண வேண்டியது, உடனே மோய மோயன்னு பேரை வச்சு பழி அது மேலே போட்டுற வேண்டியது. இதுதான் ட்ரெண்டு போல. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. குலாப் ஜாமுன் நூடுல்ஸா? அது ஏன்டா குலாப் ஜாமுனே டார்கெட் பண்றீங்க? பாவண்டா குலாப் ஜாமுனு. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவ்வளோதான், மேகி மில்க் ஷேக்கு. உடனே மேகி வந்துடும் உள்ள. இந்த குலாப் ஜாமுனை கூப்பிட்டு ஊமை குத்த வேண்டியது, அவனை அமுச்சு விட்டு இவனை பிடிச்சிக்க வேண்டியது. நீ போ, நீ வா. ஓகே, இப்போ அடுத்து நம்ம சில எக்ஸ்பெரிமெண்டல் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ண போகிறோம். Dâm dậy thì mà lực lại không ổn. Wow, ông ổn ơi, sạp lắm cả món. அதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு இப்படி ரசிச்சு சாப்பிடுறது பக்கி. Wow, ông ổn ơi. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இந்த சைனா மூஞ்சிகளுக்கு வேற வேலையே இல்லைப்பா. யார் வீட்டில் தேங்காய் ஊறிக்கணும்னா கூட்டு போங்க பொக்கலைவில். நியூ ட்ரிக் அன்லாக்டா. என்னது? ஏண்டா நீங்க இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. ஸ்மால் பாய்ஸ். ஓகே, இப்போ கீரை இன்னும் கொஞ்சம் ஏற்றலாமா? எல்லாரும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீயே தின்றா போயிட்டு. கருமம், மீன் குழம்புல டெய்ரி மில்க். ஐயோ, சாவு அடிக்கிறாங்களே என்னைய. அங்கேயே தான் பின்னாடி சுருந்துன்னு இருக்கான் கையை விட்டு. நம்மால் வாட் அ ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட், யூ மஸ்ட் ட்ரை திஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் இன் யுவர் லைஃப் டைம் அப்படின்னு ஏதோ சொல்லிருக்காப்புல. ஐயோ அவன் அதையும் சாப்பிட்றான்டா. எனக்கு என்ன டவுட்னா, இதெல்லாம் பண்றதுனால தான் அந்த டேஸ்ட் வருதோ இருக்குமோ? என்னடா அது, பார்க்கும் போதே வயிற்ற கலக்குதுடா எனக்கு. சிக்கன் சூப்பு பொக்கலே அப்படியே அந்த கோழியை அப்படியே பிடிச்சா அப்படியே போடு. தோல்லாம் உரிக்கக்கூடாது. தோல்லாம் உரிச்சா அந்த 100% உங்களால் அந்த டேஸ்ட் அட்டன் பண்ணவே முடியாது. அப்படியே நாக்கிலே நிற்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பூமி கடியில் பற்றி இருப்பீங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி கண்டிப்பாக சாப்பிட்லாம் ப்ரோ இதெல்லாம். அவ்வளோதான். பின்ன என்ன ப்ரோ இப்படியே பண்ணிட்டு தான் கலாய்க்கிறானுங்க. மற்ற நாட்டுக்காரன்லாம் நம்ம கலாய்க்கிறான் ப்ரோ. ஐயோ,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பபாய். இருங்க, இன்னும் ஒரு டிஷ் இருக்கு. இந்த டிஷ் பேரு பிறர்வாய் சோறு. நீங்க இந்த மாதிரி எந்த சாப்பாடு வேணாலும் எடுத்து உங்க வாயில போட்டு ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொருத்தவங்க வாயில துப்பிடுங்க. வித்தின் a minute டிஷ் ரெடி.